Hi friends, welcome to Mirtha's Kitchen. இன்னைக்கு நம்ம Mirtha's Kitchenல தூதுவளை கீரையை வச்சு ஒரு ஹெல்தி ரெசிபி ரெடி பண்ண போறோம். ரெசிபியோட பேரு தூதுவளை கீரை பருப்பு மசியல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. தூதுவளை கீரை பருப்பு மசியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கைப்பிடி அளவுக்கு தூதுவளை கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரையை க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா இதில் சின்ன சின்னதாக முள் இருக்கும். அடுத்ததாக 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, 6 பச்சை மிளகாய், 2 தக்காளி. அடுத்ததாக ஒரு 100 கிராம் பருப்பை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை இதில் சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு, 6 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், 2 தக்காளி. கடைசியாக தூதுவளை கீரையை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சளி, இருமல் வராமல் தடுக்குது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது, பாடிக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஸோ இந்த கோவிட்-19 பீரியடில் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கோல்டு காஃப் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபியாக இந்த தூதுவளை கீரை நமக்கு யூஸ் ஆகும். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ லிட்டு போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கல்ச்சட்டிக்கு மாற்றி நல்லா கடைஞ்சிக்கலாம். புளிப்புக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கல்ச்சட்டி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் கல்ச்சட்டியில் கடைஞ்சிங்கன்னா கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இப்போ இதில் உங்களோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கீரையை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 சிகப்பு மிளகாய், நசுக்குன பூண்டு 2 பல்லு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை கீரையில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தூதுவளை கீரை பருப்பு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ வியூவர்ஸ், உங்களோட வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மிர்தாஸ் கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹீட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.